கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 5:7 நான் பார்க்கும்போது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த நாட்களிலும் கூட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காட்டில் ஒரு நரி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நரி என்ன செஞ்சது? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது தான் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் கிழக்கிருந்து சூரியன் உதித்தது. சூரியன் உதித்த போது அதனுடைய நிழல் அந்த நரி மேலே பட்டு, அந்த நரியினுடைய உருவம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக தெரிஞ்சது. ஆஹா, இந்த காட்டிலே நம்ம தான் பெரிய ஆள், நம்மளை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி பெரிய பெரிய மிருகங்களெல்லாம் நம்ம வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. போக போக சும்மா சின்ன சின்ன முயல் குட்டிலாம் ஓடுது, சின்ன சின்ன மிருகங்கள்லாம் ஓடுது, அதையெல்லாம் விட்டுருச்சு. இதெல்லாம் என்ன பெரிய துக்கடா, இதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய சிங்கம், யானை, கரடி வருமானு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. பார்த்தா பொழுது போயிட்டே இருக்குது. பொழுது போயிடுச்சு. கடைசியில் சூரியன் இந்த பக்கம் வந்துடுச்சு. சூரியன் இந்த பக்கம் வந்தோடனே நரி என்ன செஞ்சிருச்சு? ஆகா, அந்த நிழலெல்லாம் அதன் மேலே பட்டு 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 குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நம்ம சாப்பிட முடியாமல், எதுவுமே நம்ம வேட்டையாடலையே, வேட்டையாடாதனால நம்ம சாப்பிட முடியலையே, அப்படியோ நம்ம இழைச்சி போயிட்டோமேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் மொத்தமாக சூரியன் மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச உடனே இது எல்லாமே ஒரு மிருகம் கூட ஒன்றை கூட வேட்டையாட முடியல. பாருங்கள், பெருமைனாலே எல்லாத்தையும் இழந்துருச்சு. அதே மாதிரி தான் தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சர், நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்ன பெருமையாக நின்னான் பாருங்கள். அவன் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கும்போதே கர்த்தர் அவனை பிடிச்சி கீழே தள்ளினார். அவன் ராஜ்யபாரமெல்லாம் போயிடுச்சு. அவன் மாட்டினுடைய மாடு எப்படி புல்லை திங்குமோ அதே மாதிரி புல்லை திங்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆக்கிட்டார். ஆம், பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பெருமை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க வச்சிடும். அப்படியாக லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அங்கே ஒருவன் பெருமையாக ஜெபம் பண்ணுறான். நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் எல்லாத்துலேயும் வாரம் தவறாமல் உபவாசம் இருக்கிறேன், எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறேன், ஆனால் அந்த இவனை போல் இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தவனை குற்றம் சுமத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். ஆனால் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கல. ஆனால் அந்த ஆயக்காரன் அவன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகி என் மேலே கிருபையாக இரும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான் பாருங்கள். கர்த்தர் அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான் பாருங்கள். இவன் தான் நீதிமான் சொல்லி தாழ்மை உள்ளவனுக்கு அவன் கிருபையை கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனத்தை பார்க்கும்போது, அவர் அடிமை ரூபம் எடுத்து மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக அந்த தேசத்துக்கு, குடும்பத்துக்கு சேமத்தை, சவுக்கியத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக ஒரு நிபந்தனை இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். 2 நாளாகமம் 7:13 இப்படியாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த தாழ்மையாக இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்காக வானத்தை திறப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தில் நல்ல சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணும். அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க. அவர்கள் தேவைகளை சந்திங்க. அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்தும். அவர்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.